இருக்குது. போட்டு விட்டு ஐயா வாரும் ஐயா சட்டி மாமா ஏற குதிரை உண்டு எடுத்தடிக்க சமக்க உண்டு சும்மா எங்களுக்கு வந்து சாதாரண காசு இது உனக்கு தேவையான காசு எங்க பீரோட வச்சிருக்கிறோம் திறந்தா போதும் வந்து எடுத்துக்கப்பா செவடியாங்களே ரொம்ப பொறுப்பான செவடியாங்க யார் சிரிக்கிறீங்க கையில வரல சிரிச்சிரும் சிரிச்சுங்க சிரிக்கிறாங்க பாரு யாரும் இருந்தா கூடாது ஆமா என்கிட்ட பிள்ளார பணமே கிடையாது செட்டியா மாமா உனக்கு ஜட்டி போட்டுக்கிறே இல்லையா ஜட்டி அதுக்கு தான் அவ்வளவு நேரம் கூறாடு சொல்லு கெட்டு சுத்த கல்கோட்டை எறும்பேரா மண்டபம் நண்பனுக்கு ஒதுக்கு மணந்திருக்கு சாமி 10 சுத்த கல்கோட்டை பாம்பேராத மண்டபம் அந்த மண்டபத்துல எப்படி இருக்கலாம் அது மட்டுமா ஓட்டு செட்டியார அந்த செட்டு மல்லி தோட்டத்தில சொல்லுமா செண்டுமல்லி தோட்டத்தில செண்டு விளையாடுவோம் செண்டுமல்லி தோட்டத்தில குடி விளையாடுவோம் கூட வந்திருக்கிறதா கட்டி வச்சு அடிக்கிறது கணக்கு சேர்ந்து விளையாடுவோம் எனக்கு பதில் விலை மாறி விட்டுவா நண்பா எந்த இது எனக்கு மயிர பூசிப்பாடு எட்லடா பாவி இல்ல இதுதானே
இல்லாத மண்டபம். நீங்க வந்தீங்கன்னா செட்டியாரு. ஐயோ உங்களுக்கு எல்லாமே உண்டு. இந்த சிலம்புக்கு உங்களுக்கு காசு உண்டு. அதுதான் ஈரலுக்கும் காசு உண்டு. முன்னே சொன்ன பெண்ணின் கருவிலி அசைந்தால் ஆணின் அதிகாரம் அடங்குமடான்னா. அதுதானே உண்மை. தெரியாதவங்க என்ன அந்த வலையில விழலாம். நான் ஏற்கனவே அந்த வலையில விழுந்து எப்படி அந்த வலையில் வீழ்ந்து வெளியே வந்திருக்கிறேன். எங்க கூப்பிடுறீங்க? வாசல் மட்டும் இந்த பக்கமா தான் ஒரே மாதிரி தெரியும். ஆமா, இந்த பக்கமா தான் ஒரே மாதிரி தெரியும். மொத்தம் 25 வாசலுங்க. ஒரே டோரு வேணா பூட்டுக்கு திறந்துனே இருக்கும். அப்படியே உள்ள போவ போவ ரூம்பா இருக்கும். ஆமா, உட்கார்ந்தா சிரிக்கும். ஆமா, அப்படி இருக்கு எங்க வீடு. சரி, அப்படின்னா என்ன பண்ண நானு தாளக்காரஞ்சிருக்கிறோம் வாசனை பண்றோம். அதனால் வாங்க சாப்பிட்டுங்களா? வந்தால் உங்களுக்கு எல்லாமே உண்டு. அங்க நான் வரணுமா? ஆமா, வந்தா எல்லாம் ஐயா ஒன்னா படி நீ வந்தியா? இத பார்த்து சீனிவாச ஐயா அப்புறமா வரையான்னு கேக்குறாரு. உனக்கு அந்த எண்ணம் வரலையா? என்ன பண்றாரு? முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. மேல கை வைக்கத்தான் வராரு. இப்படியே வைக்கிறாரு. இதுமையெல்லாம் வைக்க மாட்டேன். வச்சுதான் பாரு ஒரு முறை. இல்ல இது பார்த்தா 3/4 கிலோ, அது பார்த்தா 1/2 கிலோ, இது பார்த்தா 1/4 கிலோ. 2 எல்லாம் ஒரு 2க்கு 3 கிலோ இருக்குது. அதனால இத பார்த்தா கூட நீங்க 1ஆம் படி ஏறி வந்தீங்கன்னா 1000 பொன் பாத காணிக்கு உங்களை பாதத்துக்கு அவ்வளவு பணம் வச்சிருக்கிறனால நாங்க தாசி பெண்களா இந்த முழு முதற் கோவலுடைய சரித்திரத்தை இந்த மக்கள் அறிவார்கள். ஏன் தெரியுமா? சிலம்பை இந்த பொற்சிலம்பை விலை மாறுவதற்காக வந்திருக்கிறேன். என்ன காரணம்? அது முன்னொரு தாசியின் கையரகப்பட்டு
தாசி என் கையில் அகப்பட்டேன். மாதவி இடத்திலே என் இளமை காலத்தை எல்லாம் கழித்து விட்டேன். இவள் ஒரு தாசி என்று எனக்கு அனுபவம் இருக்கிறது. அழகா இருந்தவன் விறகா உணர்ந்து என் கண்ணகியின் கால் சிலம்பை விலை மாறுவதற்காக வந்திருக்கிறேன். நீங்க அழைக்கிறீர்களே, நான் என்னன்றேன்? சவுண்ட் பார்த்து வரலையா? சவுண்ட் வருது. என்ன அதெல்லாம் சிரிக்கிறோம். சிட்டர் வந்துருவோம். நேரம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. நான் என்னன்றேன், சிலம்பை விலை மாறுவதற்காக வந்திருக்கிறேன். நாங்க தான் வாங்கிக்கிறோம். இங்கே வாங்க வேண்டியதானே, ஏன் வீட்டுக்கு கூட்டணும்? வீட்டுல அப்படியே அடிக்க வச்சுக்கிறோம். இந்த மூதேவி முகத்துல முழிப்பதும் கிடையாது. கருமாதன செட்டியாரு எங்களை பார்த்தா ஊதாரி மாதிரி தெரியுதா, மூதேவி மாதிரி தெரியுதா? ஏன் கணமா பரவாயில்லையா? தாய் ஒன்று நீ பேசத்தால அப்புறம் ஒரு முறை பண்ணிக்கலாம். வா சாமி, காசு வீட்டுல கொடுக்க வா. உனக்கு தேவை காசு தானே, உனக்கு பிரி உனக்கு. நாங்க காசு வீட்டுல வசூல் இருப்பான், வீட்டுல தானே வசூல் இருப்பான். உனக்கு என்ன வேணுமா? அஞ்சாம் மணியாரி வருவதும் கிடையாது, ஆறாம் மணியாரி வருவதும் கிடையாது, அறிவில்லாம் முகத்தில் முடிப்பதும் கிடையாது, எட்டாம் மணியாரி வருவதும் கிடையாது, இந்த மூதேவி முகத்தில் முழிப்பதும் கிடையாது, பார்த்தா மூதேவி பத்தாம் மணியாரி வருவதும் கிடையாது, பரதேசி முகத்தில் முழிப்பதும் கிடையாது. ஆமா ஆமா. ஏண்டா பையா வாடாங்க, வாடா முளைங்க கொடுத்தா எங்களை பார்த்தா பரதேசி மூஞ்சி மாதிரி தெரியுதா? பெரிய பணக்காரங்க. நாங்க டீ குடிக்கிறவனுக்கு டிப்ஸ் கொடுக்கறது 6 லட்சம். அவகிட்ட வேலை டீ குடிக்கிறவனுக்கு டிப்ஸ் கொடுக்கறது 6 லட்சம் கொடுக்கறேன். ஆமா எங்களை பார்த்தா பரதேசி மாதிரி தெரியுதா? டீ குடிக்கிறவனுக்கு டிப்ஸே 6 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். அப்பாரு நான் ஓம்பறதுக்கு ஃப்ரீ பஸ்ல போறேன். டேய் எங்களை பார்த்து ஏத்திட்டு போறான்டா. என்ன பார்த்து யார் ஒண்ணு பார்த்து நாங்க பஸ்ல ஏறறவங்க இல்ல, கார்ல போற, ஆடி கார்ல போற.